நம் பள்ளியில் அடுத்த மாதம் ஆண்டு விழா நடைபெற உள்ளது. அடிச்சா? ஏன் அவனை அடித்தாய்? சார், ஆண்டு விழா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு கேக்குறேன் சார். யார் யாரெல்லாம் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டுமோ நீங்கள் உங்கள் பெயர்களை தரலாம். உங்களுக்கு என்ன என்ன வரும் என்று சொல்லுங்கள். சார், எனக்கு டான்ஸ் வரும். சார், அவன் டான்ஸ பார்க்கும்போது எனக்கு கடுப்பு வரும். சார், கடுப்பு அடுப்பு இடுப்பு. என்ன இது? எதுகை சொற்கள் ஐயா. அப்போ நீ பேச்சு போட்டியில் கலந்து கொள்கிறாயா? ஐயா, இவன் தான் நல்லா பேசுவான். அப்படியா? ஆமையா, போட்டி முடிஞ்சா கூட பேசிட்டே இருப்பான். அப்படியா? ஆமா சார். தம்பி, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், ப்ளீஸ் இறங்குன்னு சொன்னா கூட பேசிட்டே தான் இறங்குவா. நான் இறங்கி போறவே இல்ல, ஏறி போறவேன்னு அடுத்தவன் பஞ்சலா எடுத்து போட்டு பேசுவான். ஆனா ஏரிக்கும் போக மாட்டான், குளங்குட்டைக்கும் போக மாட்டான். நாம தான் அங்க போகணும், விழுந்து சாவ. அப்படியா? ஆமா, நீங்கள் வரீங்களா? தம்பி பேச போறாரு. ஐயா, எனக்கு பாட வரும். அது நீ பேசும்போது எங்களுக்கு தான் வரும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஐயா, எனக்கு பாட்டு பாட பிடிக்கும். கல்ச்சரல்ஸ்ல நான் பாடட்டுமா? அப்படியா? எங்கே பாடு. உன் ஐயா திட்டுறாரு பாரு. திட்டவில்லை, பாடச் சொன்னேன். தொட்டப்பேட்டா ரோட்டு மேல முட்டை போடுறட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. ஐயா, நான் சொல்லல, அவன் நல்லா பேசுவான்னு. சரி சரி, நேரமாகிவிட்டது. அடுத்து அறிவியல் வகுப்பில் அனைவரும் பெயர் கொடுத்து விடுங்கள். என்னடா, தமிழ் டீச்சர் எதுவும் சொன்னாரா? ஆமாடா. என்னது டாவா? இல்ல சார், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சாரி சார். சார், நானும் முனிசும் பாட்டு பாடுறோம் சார். பாட்டா? எனக்கு பாட்டெல்லாம் பாடவே தெரியாதுடா. டேய், நீ சும்மா வந்து நில்லுடா, நான் பாடிக்கிறேன். பாடாம எப்படி ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறது? நாங்கெல்லாம் படிக்காமவே ஸ்கூலுக்கு வர்றோம், அது மாதிரி தான்டா இதுவும். சார், நான் முனிச பார்த்து பாடுற மாதிரி பாடுறேன் சார். புதுமையா இருக்க. என்ன பாட்டு? போட போட புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு, இருக்கு உனக்கு இருக்கு. அதான் யாருக்கிடவே இருக்கட்டிய. அவனை பார்த்து பாடுவியா? ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும்யா. சார், இது என்ன சார் பிரமாதம்? இவனை பார்த்து ஒரு பாட்டு பாட போறா சார். நான் எப்படா சொன்னேன்? இந்த லிரிக்கு நீ தான் நல்லா பாடுவியே, பாடி காமி. இதான் லிரிக்கா? நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. நல்லா இருக்கு. ஆனா பாட்டு வரைக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லையே. டேய், லிரிக் பேப்பரை சார் கிட்ட கொடு. நீங்க பாருங்க சார். நக்கல் பண்ணாம டக்கு டக்குன்னு பேரு கொடுங்கயா. சார், நானும் சேதுபதியும் டிராமா பண்ண போறோம். அவன் பொம்பளை வேஷம் போடுறான், நான் ஆம்பளை வேஷம் போடுறேன். ஆம்பளை வேஷம் போடுறியா? நீ ஆம்பளை தான்டா. அட்டடே, ஆமா, அதை மறந்தே போயிட்டேன். சார், நான் எம்ஜிஆர் வேஷம் போடுறேன், அவன் ஜெயலலிதா வேஷம் போடுறான். போட்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சோன்னு சொல்லுவோம். வெரி குட். உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும் அதுக்கு? அது ஒன்றும் பெருசா இல்ல, 10 செகண்ட் போதும். சார், நான் மைக்கேல் ஜாக்சன் பாட்டுக்கு ஆட போறேன். சார், இவன் மைக்கேல் ஜாக்சன் பாட்டுக்கு ஆடுறேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பான் சார். இப்படி ஏன் பேர் கொடுக்காம பேசிட்டே இருங்க. கிளாஸ் முடிஞ்சு அடுத்த மேத்ஸ் வாத்தியார் வருவாரு, அவர்கிட்டயே பேர் கொடுங்க. ஆகா, கல்ச்சரல்ஸ் விட இது ஜாலியா இருக்கே. இப்படியே பேசிக்கிட்டே கிளாஸ் பூரா ஓட்டிடலாம். கல்ச்சரல்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்பெஷல் டேலண்ட் யார் யாருக்கெல்லாம் இருக்கு? நான் நல்லா ஜோக் பண்ணுவேன் சார். குட் ஜோக். சார், இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு சார். அப்படியா? என்ன டேலண்ட்? இவன் மூச்சு விடாம பாடுவான் சார். அப்படியா? எங்க பாடு. Let me tell you a good story, pay attention, listen to me. மூச்சு வருதே, போய் சொல்றியாடி? பாடுவான்னு கூட தான் சொன்னேன், எல்லாத்தையும் நம்புறதா? அவ்வளவு வேணாம். யாருக்காவது சிலம்பு சுத்த தெரியுமா? சார், இவன் சுத்துவான் சார். நான் சிலம்ப சுத்தினேன்னா மழை பெஞ்சா மழை துளி கூட என் மேல படாத மாதிரி சுத்துவேன் சார். நிஜமாவா? ஆமா சார், ரூம்குள்ள போய் சுத்துவான். சார், நான் கம்பு சுத்த ஆரம்பிச்சேன், காத்து கூட உள்ள நுழைய முடியாது சார். அப்படியா? சுத்தி காபி. இவ்வளவு நேரம் சுத்திட்டு தானே இருந்தாரு காதுல. சார், இவன் மிமிக்ரி பண்ணுவான். பம்பிக்கிரிடா, பலர் மாதிரி பேசுறது. எனக்கு பலர் மாதிரி எல்லாம் பேச தெரியாத. ஆமா, பலர் மாதிரி பேச மாட்டாரு, ஆனா பல மாதிரி பேசுவாரு. அது எப்படி? ஆமா சார், ஒரு நாள் அப்படி பேசுவான், ஒரு நாள் இப்படி பேசுவான், ஒரு நாள் எப்படி பேசுவான்னு அவனுக்கே தெரியாது. இப்படித்தான் பேசுவேன். இப்படி அவன் ஜோக்குக்கு அவனே சிரிக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு சார் அவனுக்கு. இது வேலைக்கு ஆகாது. நீங்களே முடிவு பண்ணி பேர் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றீங்க, அவ்வளவுதான். டேய் ஏகே, நீ தான் ஜாக்சன் துரை, நான் தான் கெட்ட பொம்மன். அது கட்ட பொம்மன். அசல் உங்ககிட்ட டயலாக் பேசிட்டு நான் தப்பிச்சு ஓடிடுவேன். எங்க பேசு. அசல் வயலுக்கு வந்தியா, கிஸ்தி கொடுத்தியா, குஸ்தி போட்டியா, மானங்கிட்ட மச்சானே. இந்த மாதிரி டைலாக் பேசினா தயவு செஞ்சு தப்பிச்சு ஓடிடு, இல்ல ஆடியன்ஸ் கிட்ட மாட்டிக்குவ. சரி, டான்ஸ் ஆடிட வேண்டியதுதான். என்னப்பா வெக்கப்படாம பேசிட்ட? என்ன பாட்டுக்கு ஆடுவ? நான் ஆட முடியாத பாட்டு ஏதாவது இருக்கு? யாருமே ஆட முடியாத பாட்டே இருக்கு. அப்படி என்ன பாட்டு போடுங்க, நான் ஆடுறேன். டேய், அந்த ஜனகன மனவை போட்டு விடுற. இதுக்கு ஆடக்கூடாதுங்க, அப்படியே நிக்கணும். ஈஸியா இருக்கு ஸ்டெப்ஸ். Few moments later.
சார் எல்லாரும் பேர் கொடுத்துட்டாங்க. பசங்க எல்லாரும் ஒரு 4 வாரம் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. Few weeks later. நீங்கள் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த கலை நிகழ்ச்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகும். விஜிமா, மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துடுச்சே. சே, ஆமாடா, மழை முந்திக்குச்சு. இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் தான். இன்று நாம் டங் ட்விஸ்டர் என்று சொல்லக்கூடிய நாபரல் வாக்கியங்களை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போறோம்? சத்தமா கேட்கல. டேய், நேத்து நான் உன்னை அடிச்சத உன் காது போச்சுன்னு நினைக்கிறேன். நேத்து நீ என்ன அடிக்கவே இல்லையே. ஐயோ, அப்ப மறந்துட்டேனா? அப்ப இந்தா. ஏன்டா 2 தடவை அடிக்கிற? அது இன்னைக்குரியது. ஏன்டா 3 தடவை அடிக்கிற? நான் நாளைக்கு லீவுடா. இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் தான். அங்கே என்ன சத்தம்? அடி வாங்க போகிறீர்கள். உங்களுக்கு சிரமம் வேண்டாம் சார், நானே அதை பாத்துக்கிட்டேன். நீங்க ஆரம்பிங்க. ஆங்கிலத்தில் டங் ட்விஸ்டர் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? டேங் சுவிட்சர், பேரே வித்தியாசமா இருக்கே. என்னடா உனக்கு டங் ட்விஸ்ட் ஆகுது? தமிழில் அதை நாவிரல் என்பார்கள். இன்று நாம் நாவிரல் பயிற்சி பண்ண போகிறோம். நான் சொல்வதை மறுபடியும் சரியான உச்சரிப்புடன் சொல்ல வேண்டும். சரியா? சரியா? என்ன கொழுப்பா? என்ன கொழுப்ப? நிறுத்து. நிறுத்துற? இதான் சாக்கு என்று என்னை டா என்கிறாயா? ஐயோ, மணிங்களையா, டங் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நான் இன்னும் டங் ட்விஸ்டர் சொல்லவே இல்லை. இதை சொல். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு மணி. ஐயோ, எனக்கே டங் ட்விஸ்ட் ஆகுதே. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரைமுடி. எங்கே நீ சொல்லு. முதுகலா என்ன உளறுகிறாய்? சார், ஃபர்ஸ்ட் நீங்க தான் உளறீங்க. நீ சொல்லு. நான் சொல்றேன் சார். ஓடுற நரியில் ஒரு மணி, கிளறி முதல்ல ஒரு மணி நரி. நீ சொல்லு. ஓடுறதுல ஒரு நரி கழுவுடி ஓடுறதுல. ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுகிறீர்கள்? எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. சரி, எளிதாக தருகிறேன். ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் வந்த கடிகளும் இனிக்கலை. நீ சொல்லு. ஆடுற களியில தடிக்கலை கடிகளும் இனிக்கலை. உளராதே. நீ சொல்லு. சுண்டக மேற்று சார், இதெல்லாம் தடிக்கலை இனிக்கலை கனிக்கலை இனிக்கலை. சரி, இதை எழுதிக் கொள்ளுங்கள். இதை வீட்டில் சொல்லி பார்த்து விட்டு வாருங்கள். சார், இதெல்லாம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ண பையனுக்கு பேய் பிடிச்சிருந்து எங்க அப்பா வேப்பல் அடிக்க கூட்டிட்டு போயிருவாரு சார். இப்போது என்ன பண்ணுவது? சார், வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கொலையா முந்திரிக்க கொலைஞ்சு போச்சு கத்திரிக்கான்னு விளையாடலாம் சார். இது தமிழ் வகுப்பு, கேம்ஸ் பீரியட் இல்லை. அதேதான் சொல்றேன். இது இப்போ இங்கிலீஷ் வகுப்பு. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி அடித்து விட்டதா? சொல்லவே இல்லை. அது கேட்கவே இல்லை என்று சொல்ல வேண்டும் ஐயா. என்னையே திருத்துகிறாயா? உன்னை நான் திருத்துகிறேன். இவனெல்லாம் திருத்தவே முடியாது சார், நீங்க கிளம்புங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னடா டங் ட்விஸ்டர் டேயா? இல்லடா, இன்னைக்கு ஃப்ரைடே. நீ எல்லாம் படிச்சு நல்லா வருவ. எல்லாரும் இத சொல்லுங்க. ரெட் பிளட், ப்ளூ பிளட். வேகமா சொல்லுங்க. நீ சொல்லு. ரெப்பே பூபே, ரெப்பே பூபே, ரெப்பே பூபே. ஸ்டாப் இட். நீ சொல்லு. சார், இது ஜிம்பிளா இருக்கு. எனக்கு வேற ஏதாவது கொடுங்க. கொடுக்குறேன், சொல்லு. சிம்பிள். ஜிம்பிள், ஜிம்பிள், ஜிம்பிள். சார், இது அதை விட ஜிம்பிளா இருக்கு. வேற ஏதாவது கொடுங்க. அடிதான் கொடுக்க போறேன். சார், அது எனக்கு வேண்டாம், இவனுக்கு கொடுங்க. சரி, இத சொல்லு. I saw a kitten eating chicken in the kitchen. I saw a chicken in the kitchen, in the chicken kitchen, chicken. I saw a kitchen chicken eating chicken in the kitchen. Shut up. நீ சொல்லு. சார், நான் வேற ஏதாவது டங் ட்விஸ்டர் சொல்றேன் சார். என்னது? இது யார்த்த சட்டைங்க தாத்த சட்டை, இது யார்த்த சட்டைங்க தாத்த சட்டை, இது யார்த்த சட்டைங்க தாத்த சட்டை, இது யார்த்த சட்டைங்க தாத்த சட்டை. டேய், என்னது இது? மெதுவா சொல்லு. சார், மெதுவா சொன்னா எனக்கு வராது. வேகமா சொன்னாலும் வரலையே. சார், அவன் தமிழ்ல சொல்றான் சார். தமிழா? This is English class. You should say it in English. சார், ஆக்சுவலா இங்கிலீஷ்ல என்ன பேசினாலும் அது டங் ட்விஸ்டரா தான் இருக்கும். அப்படியா? As I'm suffering from fever 5 times சொல்லு. As I'm suffering from fever, I'm unable to class. As I'm suffering from fever, I'm unable to class. As I'm suffering from fever, I'm unable to class. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போய் சயின்ஸ் டீச்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னங்களா? இங்கிலீஷ் வாத்தியாருக்கு புரியாத மாதிரி பேசுனீங்களாமே. நாட்டுல யார் யாரு என்ன பேசணும்னே தெரியாம போச்சுடா. நாங்களா அங்க பேசிட்டு இருக்கீங்க. டங் ட்விஸ்டர்ன்றது ஒரு நல்ல எக்ஸசைஸியா. அது பண்ணா நாக்குல ஒரு சுழற்சி ஏற்பட்டு வார்த்தைகள் தெளிவாக உச்சரிக்கக்கூடிய ஒரு மேன்மையான விளைவுகளை சொற்களில் ஏற்படுத்தி சீருடனும் சிறப்புடனும். சார், இதை திரும்பி சொல்லணுமா சார்? இல்லையா? ஏன்? அப்போ பேசுங்க, நோ ப்ராப்ளம்.
என்னையவே கிண்டல் பண்றியா என்னையவே கிண்டல் பண்றியா என்னையவே கிண்டல் பண்றியா என்னையவே கிண்டல் பண்றியா நிறுத்துறா இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிருச்சா எப்பவுமே இப்படிதான் நடக்குது என்னன்னு செக் பண்ணணும் வரேன். இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 1 3 3 2 6 3 9 4 12 5 15. ஆஹா, அப்ப இன்னைக்கு எல்லா கிளாஸ்லயும் டங் ட்விஸ்டர் தான் போல. இது டங் ட்விஸ்டரா? 3வது வாய்ப்பாடு உனக்கு டங் ட்விஸ்டரா? 3வது வாய்ப்பாடு நாளைக்கு 30 தடவை எழுதிட்டு வரேன். சார், எனக்கு ஒரு தடவையே எழுத தெரியாது, எப்படி 30 தடவை? சோறுன்னா சட்டி திம்போம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். போய் ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு வா. நல்லா படிக்கலடா, பூடை மேல் பதிலோ பதில் மேல் பூடையோன்னு சொல்லுவாங்களே, பாகா புளிச்சதோ பாகா பாகா வாய் புளிச்சதோ இல்ல. இவருக்கு இன்னைக்கு டங் ட்விஸ்டர் டே தான் போல இருக்கு. இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டம் தான். நேத்து நான் கூலி படத்துக்கு போறேன்டா. டேய், நேத்து அந்த படத்துக்கு போயிட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டியாடா, பெரிய ஆளுதான். ஏய், சும்மா ஓட்டாதடா, அத நீ அந்த தியேட்டர் ஆபரேட்டர் சொல்லிருக்கணும்டா. சோறுன்னா சட்டி திம்போம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். டேய், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் சார் வரல, அதனால பேசுறவங்க பேரை போர்ட்ல எழுதி போட சொல்லி ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. அப்ப இவங்க 2 பேரையும் முதல்ல எழுதுடா, ரொம்ப பேசுறானுங்க. யாரும் பேசாதீங்கடா, அப்புறம் பேர் எழுதி போடுவேன். விஜய், ஏதாவது பேசு, பேர் எழுதுறானு பாப்போம். நான் எழுதணும், நீ எழுதணும். என்ன விஜய் பேச சொன்னா முக்கிக்கிட்டு இருக்க? டேய், பேசுறோம்னா நீ பேசுடா. விஜய், உன் பேர் தான் ஃபர்ஸ்ட் மாட்டியா? என்னைய வாடா பேச வைக்கிறீங்க, இருங்கடா உங்களை என்ன பண்றேன்னு. இப்ப யாரோ பேசுறது? இந்த காளிடா. டேய், நான் எங்கட பேசுறேன்? இந்த பேசிட்டேல்ல, எழுதுடா காளி பேர. காலி. எந்த லீடா வரும்? ப்ரூஸ்லி வரும். ஓஹோ, நான் கூட ஜட்லின்னு நினைச்சேன். அரசி காலிக்கு எந்த லீவ் வரும் சொல்லு. பள்ளிக்கூடத்துக்கு வரலி. ஓ, சரி சரி. சீமா, என் பேர் எதுக்கு எழுதுற? நான் உனக்கு உதவி செஞ்சேன். கேட்டடா, கேட்டா மட்டும் செய்கடா. டேய் விஜய், ஏதாவது பஞ்சு சொல்லு. என்னடா வச்சக்கண்ணு வாங்காம பாக்குற, அப்ப நீ பேச மாட்ட. உலகவர் ஓவியமே ஆக. என்னப்பா நிறைய பேர் இருக்க, எல்லாருமே பேசிட்டாங்களா? சார், விஜய் மட்டும் பேசலாம் சார். என்னது, அந்த பையன் பேசலையா? அப்ப எல்லாரையும் படிச்சு விட்டுலாம். இனிமேல் பேசாதீங்க. டெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தமிழ் ஐயா வருவாரு. டேய் விஜய், கொஞ்ச நேரம் பேசாம இருந்ததுக்கே எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீ பேசாமே இருந்துடுறா. இது ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே நல்லது. நான் பேசினா இந்த கிளாஸுக்கு வைக்க போற வேட்டா, ஸ்கூலுக்கு போட போற பூட்டா, நம்மள ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போற ரூட்டா இருக்கணும்டா. யாருப்பா அது? சும்மா பேசிட்டு இருந்தேன் அங்கிள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முக்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். முக்காலத்தில் எத்தனை காலங்கள் உண்டு நீ சொல்லு? முக்காலத்தில் 7 காலங்கள் இருக்கு ஐயா. அடே, கேள்வியிலேயே பதில் உண்டு. 3 காலங்கள் இருப்பதால் தான் அது முக்காலம். ஓஹோ. என்ன ஓஹோ? நாற்காலிக்கு எத்தனை கால்கள் உண்டு? 3 ஐயா. விளக்கு எண்ணெய். நாற்காலிக்கு 4 கால்கள் உண்டு. பெயரிலேயே விடை உள்ளது. அங்கே என்ன சலசலப்பு? எதுக்கு என்ன அடிச்சா? அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? என்ன கேட்டான்? அப்போ பாஞ்சாலிக்கு 15 வீட்டுக்காரங்களான்னு கேக்குறேன் சார். அது பாஞ்சு ஹிந்தி வார்த்தை, 5 என்று பொருள். ஓ, ஹிந்தி பாஞ்சா? டேய் விஜய், உனக்கு ஹிந்தி பாஞ்சு தெரியுமா? எனக்கு ஹிந்தி பஞ்சு தான் தெரியும். சுடோ ஏக் மாட்டால கட் கோலே சலா பரவோ ஹே ஹே. இது ஹிந்தின்னு எனக்கு இப்பதான் தெரியுது. தமிழ் வகுப்புல ஹிந்தி பேசக்கூடாது, ஹிந்தி உள்ள வரவே கூடாது. அமைதி அமைதி. வகுப்பறையில் அரசியல் பேசக்கூடாது. வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியல் பேசக்கூடாதா? இப்ப பாருங்கடா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எங்கே நீ சொல்லு. இறந்த காலத்துக்கு ஒரு உதாரணம். சொல்றேன் சார். இப்ப பாருங்க, சூரியன் மறைந்தது, இலை உதிர்ந்தது, விவசாயி இறந்து போனான், தாமரை வாடியது, கை ஒடிந்தது. அருமை. நிகழ்காலம். காளி, உதாரணம் சொல்லு நீ. அவன் வருகிறா, இவ வருகிறா, எவனோ வருகிறான், அதனால நானும் வந்துட்டேன்னு சொல்ல. அடடா, அருமை. ஆனால் கடைசி வாக்கியம் எந்த காலத்திலும் வராது. எதிர்காலம். விஜய், நீ உதாரணம் சொல்லு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும். மணியடித்து பக்கத்து ஃபேக்டரியில் சங்கும் ஊதி விட்டார்கள். நான் வருகிறேன். டேய், அடுத்த கிளாஸ் சயின்ஸ்டா. அவர் நம்மள எவ்வளவு குழப்புறாரு. இன்னைக்கு அவர் எப்படியாவது நம்ம குழப்பணும்டா. வரட்டும்டா, பாத்துக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு படம் காமிக்க போறேன். எல்லாருமே அந்த படத்தை பாருங்க.
என்ன தெரியுது? மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா குரங்காயிட்டு இருக்கான் சார். டேய், குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சார். அப்படித்தான் சொல்ல வேண்டும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எவல்யூஷன், பன்மானம். இது பரிணாமம், இது பரிமாணம், பரிணாமம்னே வச்சுக்கலாம். இதான் டார்வினோட பரிணாம கோட்பாடு சார். அப்போ குரங்கு எதுல இருந்து வந்துச்சு சார்? ஒவ்வொரு உயிரும் காலம் செல்ல செல்ல இன்னொரு உயிரா மாறுச்சு. அப்படின்னா சின்ன மீன்ல இருந்து முதல்ல வந்துருச்சுன்னு சொல்றீங்க, முதல்ல இருந்து கிளி வந்துருச்சுன்னு சொல்றீங்க, கிளியில இருந்து டைனோசர் வந்துச்சுன்னு சொல்றீங்க. நான் சொல்லவில்லை, டார்வின் சொல்றாரு சார். இது போங்கு சார். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த டேபிள் சில வருஷம் கழிச்சு ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஆயிரும்னு சொல்றீங்க. ஏன் குழப்புறீங்க சார்? அடுத்தவங்களை குழப்புனா எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார் என்ன சொல்றாரோ அதை கேளுங்கடா. அவர் சொன்னதை எழுதாதான் நமக்கு மார்க் கிடைக்கும். ஏன்டா இந்த மார்க்குக்காக படிக்கிற? அறிவை வளர்த்துக்கிறதுக்காக கேள்வி கேட்டு படிடா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரு. சார், மண்புழுல இருந்து மலைப்பாம்பு வந்துச்சுன்னு சொல்றீங்க, அதை விடுங்க. அப்படின்னா மனுஷன்ல இருந்து அடுத்து என்ன சார் வரும்? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நான் மறுபடியும் ஒழுங்கா படிச்சுட்டு வரேன்யா. படிங்க சார், ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. அதை விட்டுட்டு சும்மா நோய் நோயின்னு. ஏண்டா அவரையே இந்த குழப்பி விட்டீங்களாடா? நீங்களா பெரிய ஆளுகளா? ஆனா அடுத்த பீரியட் மேக்ஸ் டெஸ்ட் இருக்குடி, பாத்துடீங்க. என்னது மேக்ஸ் டெஸ்டா? ஐயோ காளி, ஏதாச்சும் பண்ணுடா. டேய், சார் வரும்போது இந்த மாதிரி பண்ணுங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். 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 என்னடா எக்கவாகுது? எல்லாரும் ஒரு தடவை சொல்ல பார்த்தாதா? சார், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு, எல்லாரும் நோட் எடுங்க. சார், நாயெல்லாம் கொலை பண்ண போறாங்களா சார்? அப்படின்னா பாத்துருந்துக்கங்க. இப்ப டெஸ்ட் நோட் எடுங்கடா. சார், கேரளால ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அப்புறம் அது மார்க்கெட்டுக்குள்ள போய் Shut up! நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் கேட்க போறதில்ல. Take the test note out. இப்போ என்ன பண்றது? டேய் மம்மு, கீழே விடுடா. சார், மம்மு பைக்க போட்டா சார். ஐயோ என்னாச்சு? தெரியல சார். நான் இவனை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போறேன் சார். சரி, பாத்து போங்க. நீங்க 2 பேரும் மட்டும் போங்க, மத்தவங்க டெஸ்ட் நோட் எடு. அட பாவிகளா, நீங்க மட்டும் எஸ்கேப்பா? டேய், நான் போய் உங்களுக்கு ஒரு கெஸ்ட் அனுப்புறேன். அவர் வந்தோடனே நீங்க எல்லாரும் கிளாஸ் ஓட்டி கிளப்பிடுங்க. நோ டெஸ்ட், ஓகே? எங்கடா போனவங்க ஆளக்கானா? யாரையும் அனுப்புறேன்னு வேற சொன்னியா? ஒருத்தர் நீங்க காணோம். டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சார் 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 சார். எவன்டாவன் என் உஷுக்கு எதிர் உஷு வர்றவன்? ஐயோ சார், பப்பு பாபு சார். பாபா, எல்லாரும் வெளியே ஓடுங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான். இன்னுமா நான் யாருன்னு தெரியல. ஹுக்கும், டைகர் கா ஹுக்கும். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு. அப்படி சொல்லு. என் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நீ தான் டெய்லி எடுத்துட்டு தின்னுட்டு இருக்கியா? சோறுனா சட்டி நிம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். டேய், தீபாவளிக்கு எத்தனை நாள் லீவ் விடுவாங்க? ஒரு 10 நாள். இப்பதானடா காப்பரிச்ச லீவு 10 நாள் விட்டாங்க. மறுபடியும் 10 நாள் எப்படிடா விடுவாங்க? லூசு பையில. டேய், இன்னைக்கு தீபாவளி பேச்ச வச்சே கிளாஸ ஓட்டிடலாம்டா. டேய் தமிழ் ஐயாடா. வணக்கம் ஐயா. ஐயா, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா ஐயா? அது இருக்கட்டும், தீபாவளி பண்டிகை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுங்கள். சார் எனக்கு தெரியும். கும்பகர்ணனை கொண்ட நாள் சார். கும்பகர்ணனை கொன்று விட்டார்களா? ஏன் சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? என்னது, கும்பகர்ணன் எனக்கு தெரிந்தவனா? தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கொண்டுட்டாங்களோன்னு நீங்க பயந்துட்டீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன் ஐயா. சிரிப்பை நிறுத்து. கும்பகர்ணன் கொல்லப்பட்டதால் தீபாவளி இல்லை, நரகாசுரனை கொன்றதால் தீபாவளியை பண்டிகை கொண்டாடுகிறோம். எவஞ்சத்தை எனக்கு என்னன்னு கொண்டாடிருப்பாங்க போல. ஏடா, கும்பகர்ணன் சாவலையாப்போ? அவதான் தூங்கும் போது மண்டையில கல் எடுத்து போட்டு கொல்ல பார்த்தாங்க. அவன் உருண்டு படுத்துட்டான். அப்புறம் அவன் மூக்குல கை வச்சு மூச்சை முடிச்சு நிப்பாட்ட பார்த்தாங்க. அப்பயும் சாவல, வாயை திறந்து மூச்சு விட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வாயில ஒரு 1000 லட்டு போட்டாங்க. அப்பவும் சாவல. அப்புறம் கடவுள் வந்து கொன்னாரு. இதான் நான் சொல்லுவாங்க தீபாவளிக்கு. யாரா சொன்னா? எங்க தாத்தா. என்னடா உங்க தாத்தா நாம் தமிழர் கட்சியில எதுவும் இருந்தாரா? டேய், தீபாவளிக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களாடா? காப்பரிச்ச இல்லடா, 80% எடுத்தேடா. எங்க அப்பா ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி தரேன்னு சொன்னாருடா. இப்ப கிடைக்காது. ஏன்டா, எத்தனை மார்க்கு? 40% தான்டா. பின்னடா உங்க அப்பாட்ட கேட்டு ஜீன்ஸ் ட்ரவுசர் வாங்கி போட்டுக்கோ. குட் மார்னிங் சார். சார், ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி. இன்னும் எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க போல. ஆமா சார், இவன் சொல்றான் சார் தீபாவளிக்கு தான் மக்கள்லாம் வேட்டு போடுவாங்கன்னு. ஆனா எலெக்ஷன் அன்னைக்கு மக்கள் வேட்டு வைப்பாங்கன்னு தெரியல சார். இவனுக்கும் தெரியல சார். So you all bought firecrackers? எஸ் சார், இவன் வாயிலே வேட்டு போடுவான் சார். போடுறா டேய்.
This is English class. Speak in English. சார் இங்கிலீஷ்ல வெட்டு போட்டா எல்லாம் புஸ்ஸா போகுது சார். டேய் மம்மு, உங்க வீட்ல என்ன பலகாரம்டா சுடுறாங்க தீபாவளிக்கு? ஏண்டா அதை நீ சுட்டுலான்னு பாக்குறியா? ஏன்ட்ட சுட்டு தின்னது மட்டும் இல்லாம நண்பன் போட்ட பலகாரம் திரும்பவும் தின்னா பசியாருன்னு பாட்டு வேற படிப்ப. டேய் சாரு. குட் ஈவினிங் சார். டேய் ஹெட்மாஸ்டர் இருந்து சர்க்குலர் வந்திருக்கு. தீபாவளிக்கு உங்களுக்கு 4 நாள் லீவு. சார் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க தீபாவளிக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? சார் தீபாவளிக்கு வேட்டு போட்டு என் கையெல்லாம் ஒரே காயமா இருக்கு சார். ஹோம்ஒர்க் எழுத முடியாது. ஏய், என்னடா சொல்ற? பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியுமா உனக்கு? பெரிய சவுக்கு சங்கரா இருப்ப போலயே. சார் தீபாவளிக்கு டிவில என்ன படம் சார் போடுறாங்க? கூலி. சார் அப்ப நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டே வந்துடுறேன் சார். தீபாவளிக்கு 4 நாள் தான் லீவா? எப்படா பத்தோம்? அப்படி போடு. ஏய் காலி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். 10 நாள் லீவ் வாங்கி கொடுக்க பிளான் போடுறான். இருடா வாரேன். A few minutes later. பாடவர்கள் கவனிங்க, இந்த வருஷம் 10 நாள் தீபாவளிக்கு லீவ் விட சொல்லி வேலிடத்துல இருந்து கரஸ்பாண்டன்ட் இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதனால உங்களுக்கு 10 நாள் இந்த வருஷம் தீபாவளிக்கு லீவு. மகிழ்ச்சியா இருக்க, பாதுகாப்பா இருக்க. டேய் காளி சூப்பர்டா. என்னடா பண்ண நம்ம கரஸ்பாண்டன்ட் ஜிய? ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ணேன்டா. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தீபாவளி பண்டிகை தமிழ் பண்டிகை இல்லையாவே, நார்த் இந்தியால இருந்து வந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மைதான். யாரு சொன்னா? இல்ல நம்ம ஹெட் மாஸ்டர் தான் இதுக்கு 4 நாள் லீவ் உண்டோ, பொங்கல் இது உண்டா, பொங்கலுக்கு 4 நாள் லீவ் உள்ளா, இதுக்கெல்லாம் 2 நாளே அதிகம், இதெல்லாம் கொண்டாடவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் சார் கேட்டேன். அப்படியா சொன்னாரு? அவரு சோட்டா ஹெட் மாஸ்டர், நான் படா கரஸ்பாண்டன்ட். நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளிக்கு 10 நாள் லீவு. இது எப்படி இருக்கு? டேய் காளி சூப்பர்ரா. ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ணதுக்கே நமக்கு 10 நாள் லீவ் கிடைக்குதே. நீ பெரிய பாலிடிக்ஸ்க்கே போயிடுறா. நான் அரசியலுக்கு போக போறது உறுதி. இப்பதான்டா காமெடி ஃபுல்ஃபில் ஆகுது. எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான். டேய் சிம்பு, பேனாக்கு கொஞ்சம் மை குடுடா. பேனாக்கு மையே இல்லாம நீங்களா ஏன் ஸ்கூலுக்கு வர்றீங்க? அங்க ஒருத்தன் சட்டையில பையே இல்லாம வந்துட்டு இருக்கான். டேய் நீ என்ன சட்டைக்கு பை இல்லாம வந்துட்டு இருக்க? காலைதாடா காலையில கிழிச்சு விட்டா. நீ என்ன காளி அவன் சட்டை பைய கிழிச்ச? காலையில பாக்கெட்டுக்குள்ள கடலூருடைய வச்சு தின்னு இருக்கான்டா. கேட்டா தரவே மாட்டேங்கிறான். அதான் ஏண்டா டேய், கடலை உருண்டைக்கலாமாடா சண்டை போட்டு சட்டை பாக்கெட்டை கிழிப்பீங்க? ஒரு எள்ளுருண்டை இருந்தாலும் பரவாயில்ல. சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். குட் மார்னிங் சார். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு டைட்டில் கொடுப்பேன், அதுல நீங்க எல்லாரும் ஒரு எஸ்ஐ எழுதணும். தமிழ்லயா இங்கிலீஷ்லயா சார்? சீரியஸ்லி? யாரு சார் சீரியஸா இருக்காங்க? ஆர் யூ கிடிங்? நோ, ஐ எம் மமு. ஷட் அப். திஸ் இஸ் இங்கிலீஷ் கிளாஸ் and you must write the essay in English. Do you understand? என்னடா சொல்றாரு? உன்னை கிளாஸ் விட்டு வெளியே போக சொல்றாரா? நோ, அவர் ஒரு ஏகேப்பு கொடுப்பாரு, அதுல நம்ம இங்கிலீஷ்ல ஒரு கட்டுரை எழுதணும். அது என்ன ஏகேப்பு? தலைப்பு. அடக்கன்றாவிய. சரிங்க சார் கொடுங்க. ஐ எம் பேக். அது ஐ எம் ரெடின்னு சொல்லணும். If I become a prime minister of India, அதான் டைட்டில். எழுதுங்க. A few minutes later. எழுதிட்டீங்களா? Hey, can you read yours? Sir, if I become a prime minister, I will put Kali in jail for clichifying my short pocket, sir. ஏய், அதுக்கு ஏன்டா நீ பிரைம் மினிஸ்டர் ஆகணும்? Sit down. தமிழ் நீ சொல்லு. I will make everyone to speak Tamil, even in English class. இங்கிலீஷ் கிளாஸ்ல தமிழ்ல பேச வைப்பியா? எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? டேய் நீ சொல்லு. Sir, if I become a prime minister, I will make peace with Pakistan. Why Pakistan? Why not China? சைனாவா? சைனா பீஸ் நல்லா இருக்காது சார். Very bad. காளி, you read. சார் காளி ஒண்ணுமே எழுதல சார். ஏன் எழுதல? சார் டைம் இல்ல சார், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் சார். நீ என்னடா ஒண்ணு எழுதாம இருக்க? நீ வெளிநாட்டுக்கு போயிட்டியா? இல்ல சார், இது வரைக்கும் வந்த பிரைம் மினிஸ்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னு எழுத சொன்னீங்களோடு நினைச்சிட்டு இருந்தேன் சார். டேய் அடுத்து என்ன கிளாஸ்டா? அடுத்து மாரல் கிளாஸ்டா. அப்படி ஒரு கிளாஸா? என்னடா நடக்கும் அதுல? அதுல நமக்கு நீதி கதைகள் சொல்லி தந்து அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னு கேட்பாரா. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று மனுநீதி சோழன் கதையை பார்ப்போம். இப்படியாக ஒரு மாடுக்கு நீதி வழங்க தன் மகனையே இழந்தார். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? ஐயா, முனிச கொலை பண்ணணும்னு கத்துக்கிட்டேன்யா. என்ன எதுக்குடா கொல்ல போற? என்ன சொல்கிறாய்? ஆமையா, நேத்து ஒரு எறும்பை இவன் மிதிச்சு கொண்டுட்டாயா. அவங்க அம்மா எறும்புக்கு அவனை கொன்னு நீதி வழங்கணும்யா. என்ன உளறுகிறாய்? இவ்வளவு நேரம் அதாயா நீங்க பண்ணீங்க. எறும்பும் மனிதனும் ஒன்றா? மாடும் மனுஷனும் ஒன்னா?
ஓ, நீ அப்படி வருகிறாயா? சரி சரி, இன்னொரு கதை. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. முல்லை கொடி வளர தேரை விட்டுச் சென்றான் பாரி மன்னன். இதிலிருந்து என்ன பாடம்? பாரிக்கு அறிவில்லையா? என்ன சொல்கிறாய்? பாரிக்கு அறிவில்லையா? அதுதான் எப்படி சொல்கிறாய்? உங்க கார்ல ஒரு செடி முளைக்குது, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி கலாச்சாரத்துக்கு விதமாக களவாணித்தனமாக யோசிக்கிறீர்கள்? ஐயா, நீங்க தான் உருட்டுகிறீர்கள், அப்படி என்றால் பீலா விடுகிறீர்கள். அது என்ன? கப்சா. என்ன சார்? பெர்னாட் சார், அவர் யார்? உங்க அக்கா புருஷர். என்ன? ஐயா, மணி அடித்து விட்டது. டேய், நீ ஏன்டா உம்முன்னே இருக்க? உசுப்பேத்திரவங்கிட்ட உம்முன்னா, கடுப்பேத்திரவங்கிட்ட கம்முன்னு இருந்தா உம்முன்னே இருப்பா. டேய், அடுத்த கிளாஸ் யாருடா? யாரோ சோசியல் சயின்ஸ் புது வாத்தியார் வராராண்டா. புதுசா? யாருடா அது? யாரா இருந்தா என்னடா, இன்னைக்கே அவருக்கு லாஸ்ட் கிளாஸ் ஆக்கி விட்டுருவா. ஏய், வர்றது யார் தெரியுமா? யாருடா? ஏய், வர்றது யார் தெரியுமா? Good morning, sir. Morning, sir. அப்பா? எனது உங்க அப்பாவா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம். டேய், எங்க அப்பா என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாருடா. இவர் ஏன்டா இங்க வந்தாரு? அப்படி எதுவும் நடந்தா நான் பாத்துக்கிறேன்டா விஜய், டோன்ட் வரி. டேய், நீ எந்திரா. இந்தியால எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு சொல்லு. தெரியாதுப்பா, சாரி, தெரியாது சார். என்னடா உன் மண்டையில இருந்து இலையா விழுகுது? சார் மண்டையில இருந்து எப்படி சார் அளவுலகம்? ஏன்னா அவன் மண்டை மரமண்டை. காமெடி, இது ஜோக் சூப்பரா இருக்கு சார். அப்ப அவன் கூட யாருமே பழக மாட்டாங்களா சார்? அப்படிலாம் இல்ல, அவன் கூட பானை செய்யறவங்க, பொம்மை செய்யறவங்க எல்லாரும் பழகுவாங்க. அப்படியா? ஆமா, மண்டையில களிமண்ணா இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏய், உங்க அப்பா டூ மச்சா போறாரா? அவன் கிச்சனுக்குள்ள வரக்கூட தகுதி இல்லடா. யா சார்? அதுக்கு அவன் மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருக்கணும்ல. ஓ, இனிமேலும் என்னால நடக்க முடியாதுடா. சார் சார், ஒருத்தருக்கு சயின்ஸும் சரியா வரல, இங்கிலீஷும் சரியா வரல, மேக்ஸும் சரியா வரல, தமிழும் சரியா வரல, எதுவுமே சரியா வரலன்னா அவன் வாழ்க்கையில என்னதான் சார் ஆவான்? விளங்காம தான் போவான். இல்ல சார், பின்ன சோசியல் சயின்ஸ் வாத்தியார் ஆவார் சார். அப்படித்தான் புள்ளி விவரம் காமிக்குது. இது எப்படி இருக்கு? டேய், அரசியல் தாண்டா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த அரசியல்ல இறங்கி முதலமைச்சர் ஆகணும்னா சமூக அறிவு இருக்கணும். அதுக்கு சமூக அறிவியல் தெரியணும். சார், அப்போ உங்களுக்கு வரலாறும் தெரியாதா? முதலமைச்சராக சமூக அறிவு வேணாம் சார், சினிமாவில் நடிச்சாலே போதும். டேய், சாருக்கு கீழே இருக்கிற இலையெல்லாம் கூட்டி விடுடா முனிசே. வாயிடா, இனி பதுங்காத. டேய், என் மகனை கலாய்ச்சா உனக்கு என்னடா? சார், அவன் உங்களுக்கு மகனா இருக்கலாம், ஆனா அவன் என்னோட ஃப்ரெண்ட். உனக்கெல்லாம் ஹெட் மாஸ்டரை பார்த்தா தாண்டா புத்தி வரும். வாடா. நல்லா வேணும். என் சட்டையா கிழிச்சல மாட்டாடா காலி. யாரு காளி மாட்டினானா? இன்னுமாடா அவனை பத்தி தெரியல? என்னடா சோசியல் சயின்ஸ் சார் எதிர்த்து பேசுறியாவே? சார் இல்ல சார், எதிர்த்துலாம் பேசல சார். அவர் ஒரு பையனை மட்டும் தட்டிக்கிட்டே இருந்தார் சார். நீங்களும் உங்க பையனுக்கு எவ்வளவு பண்றீங்க சார். உங்க இடத்துக்கு அவர் வரணும்னு எப்படி ஆசைப்பட்டு அதுக்காக என்னவெல்லாமோ பண்றீங்க, எப்படி எல்லாமோ பண்றீங்க. உங்ககிட்ட இருந்த அவர் கத்துக்கணும்னு சொன்னேன் சார்.